நமோ புத்தாய. புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது என்ற மாஸ்டர் சிங்யூன் அவர்களுடைய ஆங்கில நூலிலிருந்து இந்த காணொளியை பகிர்வதில் மகிழ்கின்றேன். ஒன்னஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ், ஒற்றுமையும் ஒருமையும் என்ற தலைப்பில் மாஸ்டர் சிங்யூன் அவர்கள் நிறுவிய புத்தரொளி பன்னாட்டு பேரவையின் 2024-25 ஆண்டின் உலகளாவிய செயற்பாட்டு திட்டம் கோஎக்ஸிஸ்டன்ஸ் கோ-ப்ராஸ்பெரிட்டி. ஒன்னஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ் என்ற தலைப்பில் மாஸ்டர் சிங்யூன் அவர்கள் நினைவு கூறும் வகையில் இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன். உலகில் ஒருவர் தனியாக வாழ முடியாது. உலகம் என்பது மிகப்பெரிய சமுதாயம் என்பதை நாம் அறிவோம். பௌத்த நோக்கில் சார்ந்து வாழ்தல், டிபெண்டன்ட் ஒரிஜினேஷன் என்ற ஒரு உயரிய போதனை நாம் அணிகின்ற ஆடை நெசவாளர்களால் நெய்யப்பட்டது. நாம் உண்ணுகின்ற உணவு விவசாயிகளால் உருவாக்கப்பட்டது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க நமக்கு ஒரு ஓட்டுநர் தேவைப்படுகிறது. ஒரு பள்ளியில் நாம் கற்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஆசிரியரும் நமக்கு ஒரு பள்ளி கட்டிடமும் தேவைப்படுகிறது. இப்படி மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய நூலில் ஒப்பு நோக்கி ஒன்னஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ் என்ற தலைப்பில் எழுதுகின்றார்கள். அவர் ஒரு கதை சொல்கின்றார். பாம்பின் தலையும் வாலும் என்ற தலைப்பில் ஒரு நாள் பாம்பின் வால் எப்பொழுதுமே தலையை பார்த்து கேட்கிறது, எப்பொழுதுமே நீங்கள் உங்களை பின்னோக்கி நான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு முறை நான் முன்னோக்கி நீங்கள் பின்னோக்கி வரக்கூடாதா என்று பாம்பின் வால் கேட்கிறது. பாம்பின் தலையும் ஒப்புக்கொள்கிறது, நீங்கள் நகரலாம் என்று சொல்லும். அதன்படி முயற்சி செய்து வால் பக்கம் தன்னை இயக்க முயற்சிக்கிறது. அதற்கு உதவியாக தலையும் உதவியாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வாலுக்கு கண் தெரியாமல் ஒரு கால்வாயில் விழுந்து இறந்து விடுகிறது. இந்த கதையிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்கிறோம், என்ன நியதி சொல்லப்படுகிறது என்று நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தனி மனிதர் ஒருவரின் மனதில் வெறுப்பு, பகை, அறியாமையும் கூட வளருவதுண்டு. ஒருவரின் மனதிலேயே தோன்றுவது என்பது ஒரு உண்மை. ஒரு துளி தண்ணீர் கடலில் கலக்கும்போது கடலின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. அதே போல நாம் ஒவ்வொரு மனிதரும் மற்றொருவருடைய துணை இல்லாமல் வாழ முடியாது. நாமும் உலக மக்களில் ஒருவராக மாறிவிடுகின்றோம். எனவே நம்மில் முதலில் ஒற்றுமை எண்ணம் உருவாக வேண்டும். நமது ஒற்றுமை எண்ணம் பிறரிடம் செல்லும்போது ஒரு நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதாக மாஸ்டர் சொல்கிறார்கள். நமக்கு ஒரு திரைப்பட பாடல் நினைவுக்கு வருகிறது. ஒற்றுமையாய் வாழ்வதாலே
உலக நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே என்ற திரைப்பட பாடல் நினைவுக்கு வருகிறது. எனவே ஒன்னஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ் என்ற தலைப்பில் நாம் மாஸ்டர் அவர்கள் கூறுவது போல ஒற்றுமையாய் வாழ வேண்டியதின் அவசியத்தை அந்த நூலில் விளக்குகின்றார்கள். எனவே புத்தருடைய பன்னாட்டு பேரவையின் கோஎக்ஸிஸ்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி, இணைந்தே வாழ்வோம், இணைந்தே உயர்வோம் என்ற எண்ணத்தில் நம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி, வணக்கம், நமோ புத்தாய. வேறொரு காணியில் சந்திப்போம்.